நோன்பு துறப்புக்கு முஸ்லிம்கள் முக்கியமாக உட்கொள்பவை ஒன்று பேரிச்சம்பழம், மற்றொன்று நோன்பு கஞ்சி. நோன்பு கஞ்சி எவ்வாறு சமைக்கப்படுகிறது, அதனை உண்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் யாவை தெரிந்து கொள்ள பென்குலன் பள்ளிவாசலுக்கு சென்றிருந்தார் எமது நிருபர் ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் உள்ள மற்ற பல பள்ளிவாசல்களைப் போலவே பென்குலன் பள்ளிவாசலிலும் நோன்பு துறப்புக்காக சமையல் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. சூரியன் உதிப்பதிலிருந்து மறையும் வரை உணவும் தண்ணீரும் என்று இருப்போர் முதலில் உட்கொள்ளும் உணவு உடல் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் ஒன்றாக இருக்க வேண்டும். தினந்தோறும் நோன்பு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வயிறு ஒரு சாதாரண நோன்பு துறக்கிற நேரத்தில் சாதாரண மெல்லிசான ஒரு சாப்பாட்டை அந்த வயிறே எதிர்பார்க்குது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 12 மணி நேரம் 13 மணி நேரம் நோன்பு இருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மணியான உணவை கொடுத்தா தான் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கு அது ரொம்ப லேசாக இருக்கும். அதனால தினந்தோறும் என்ன செய்கிறோம், ஸ்பெஷலான கஞ்சி காய்ச்சிரும். அந்த கஞ்சிகளில் நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்களை போடுறோம். அதில் நோன்பு மாதத்துக்கென்று சிறப்பாக இந்தியாவிலிருந்து சமையல் நிபுணர்கள் வரவழைக்கப்படுகின்றனர். தலைமை சமையல் நிபுணரும் அவருடைய 6 உதவியாளர்களும் அன்றாடம் காலை 6:30 மணிக்கே சமையல் வேலையை தொடங்குகின்றனர். மதியத்திற்குள் நோன்பு கஞ்சி தயாராகிவிடும். பின்னர் அதனை பொட்டலமாக கட்டும் பணி தொடங்கும். நோன்பு கஞ்சிக்காக தினமும் 80 கிலோகிராம் அரிசி இங்கு பயன்படுத்தப்படுகிறது. பல கிலோகிராம் காய்கறிகளோடு பல வகை ஆரோக்கியமான அம்சங்களும் சேர்க்கப்படுகின்றன. இது எனர்ஜி ஃபுட்டு தான். எல்லாம் மூலிகை சேருது. அந்த மசாலால மூலிகை மெயினாக மசாலா நான் சேர்க்கிறேன்ல, அதெல்லாம் எல்லாம் மூலிகை ஐட்டம் தான். செரிமானம் ஆகிட்டா உடனே ஜீரணம் ஆகிடும். எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இது கொண்டக்கடலை, இந்த பாசி பயிறு, நிறைய பருப்பு ஐட்டமே ஒரு 15-20 ஐட்டம் சேருது. தானிய வகை எனர்ஜி ஃபுட்டு தானே. அது நோம்பாளிக்கு அதை குடிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். வயிறு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மூவருக்கு போதுமான அளவு நோன்பு கஞ்சி இங்கு பொட்டலமாக கட்டப்படுகிறது. நாளுக்கு 500க்கும் அதிகமான பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. நோன்பு துறப்புக்கு சுமார் 600 பேர் பள்ளிவாசலில் கூடுவதுண்டு. தினமும் 2000க்கும் அதிகமானோருக்கு போதுமான அளவு நோன்பு கஞ்சி இங்கு தயாரிக்கப்படுகிறது. பள்ளிவாசல் எப்போதுமே திறந்தே இருக்கும். அந்த கஞ்சிகளை சிங்கப்பூர்ல உள்ள எல்லா மக்களும் வாங்கி கொண்டு செல்லலாம். நம்ம அதற்காகத்தான் நம்மளுடைய பள்ளிவாசலில் நிறைய ப்ரோக்ராம்லாம் செஞ்சோம். அதில் முஸ்லீம் இல்லாத சகோதரர்களும் கலந்து கொண்டு ரொம்ப ருசிச்சு அதை சாப்பிட்டார்கள். மேற்கொண்டு வீட்டுக்கு வாங்கி சென்றார்கள். எங்களுக்கு அது பெரிய ஒரு மகிழ்வை கொடுத்தது. ரமலான் மாதத்தின் 30 நாள் நோன்பு ஒவ்வொன்றுக்குமான செலவை ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். மேலும் பொதுமக்களிடமிருந்து வரும் நன்கொடைகளும் நோன்பு துறப்புக்கான சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நோன்பு இருப்பவர்களுக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்கும் தரமான உணவு வழங்கப்படுவது இங்கு உறுதி செய்யப்படுகிறது.